ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் ரிலாக்ஸாக கார்த்திக். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாருமே எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும். ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். எல்லாருக்குமே பொதுவாக வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஒரு பிளாக் கலர் அந்த டைப் ஆஃபில் அந்த ஒரு கலரு காம்பினேஷனில் தான் வந்து இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறேன். நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டேன் அதே பிளாக்கில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். இது வந்து பியூர் பிளாக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து, அதாவது டிசைன்ஸ்னால் அப்படி இல்லை, ஒரு ஸ்டோன்ஸ் டைப் ஆஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பியூர் பிளாக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து லைட் ஆப்பில் வந்து டிசைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அந்த ஸ்டோன்ஸ் டைப் ஆப்பில் வந்து அது ஓவராலாக வந்து பார்க்குறதுக்கு பியூர் பிளாக்கு தான். நம்ம ஒரு 3 டைம் 4 டைம் மட்டும்தான் இந்த சாரியில் நான் வேர் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் ஒரு மிரர் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து இது ஒரு பிளெயின் இருந்ததுனால நம்ம அதுக்கு தகுந்த வந்து ட்ரெஸ்ஸஸ் உள்ள போட்டுட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ளீட் அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, முந்தி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன இதில் அழகாக இருக்கும். எனக்கு கீழே மட்டும் அந்த லேயர் வந்து நமக்கு வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த ஒரு பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு பியூர் பிளாக்கில் கொஞ்சம் அந்த ஒயிட் இதில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கும்போது அந்த மினுமெடுப்புக்கு தெரியுன்றதுனால அப்படியே கொடுத்துருப்பாங்க. அந்த சாரீ வந்து ஓவராலாக வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டைட்னஸ்ஸாக கொஞ்சம் லோ ஹிப்பில் வந்து நான் கட்டுறேன். அப்போ தான் வந்து ஒரு பிளாக் சாரீ, ஒரு பியூர் பிளெயின் சாரீ நம்ம வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபுல் பிளெயினாக அந்த மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு லோ ஹிப்பில் நம்ம இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அடிப்போ இது பண்ணி அப்படியே வந்து பின் பண்ணிக்கிறேன். ஒரு டைட்னஸாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ளீட்டாக நான் எடுக்கிற மாதிரி தான் வந்து இதில் வந்து ப்ளீட்டை வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து ஒரு நம்ம பிளெயின் சாரிக்கு நம்ம இது பண்ணும்போது கீழே வந்து ப்ளீட் வந்து நமக்கு அழகாக தெரியும். கொஞ்சம் ஓரளவு வந்து சின்ன சின்ன ப்ளீட்டாக வந்து எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைடும் இந்த இது வந்து நமக்கு வந்து அழகாக தெரியும். எக்ஸசைஸ் வந்து நம்ம ரொம்ப தூக்கிட்டு இருக்கு ஒன்றோட சொருக்கலை அப்படின்னா நமக்கு இந்த இடம் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒன்றோட எடுத்துட்டேன்.
இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சாரீ வேர் பண்ணும்போது ஒரு பார்ட்டிஸ்க்கு, நைட் பார்ட்டி, கிளப் பார்ட்டி இந்த மாதிரி வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஒரு லுக் வந்து சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். இது என்னோடய லுக். இது என்னோடய ஹேர் ஸ்டைலுமே நான் அதுவும் தகுந்தாப்பில் வந்து ஒரு ஸ்டைலிஷாக இது பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரீ வீடியோவில். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys.